ஓம் சாந்தி. பாப்சமான் ஆகுக என்ற சிந்தனை களஞ்சியத்தில் 2வது அத்தியாயமாக சிவ பாபாவின் சமமாக ஆவது எதில் என்பதை பற்றி பார்க்கலாமா? ஏனென்றால் சிவ தந்தையானவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், அனைவரிலும் மேன்மையானவர். ஆகவேதான் இஸ்லாம் மதத்தில் கூட ஆல் த பிரைஸ் டு காட் என்று கூறியிருக்கின்றார்கள். அவருடைய ஒரு சிறப்பு தன்மை, யாரிடமும் ஒப்பிட முடியாத ஒன்று எது எனில் எல்லை அற்றவர், பேகத். அவர் எல்லையற்ற தந்தையாகவும் தாயாகவும் ஆசிரியராகவும் நாயகனாகவும் அனைத்து சம்பந்தங்களுடன் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் எதை கொடுத்தாலும், எந்த பொக்கிஷங்களை கொடுத்தாலும் எல்லையற்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். உதாரணமாக அவர் கடலாக இருக்கின்றார். கடல் என்றாலே எல்லையற்றது, என்றாலே நீளமோ அகலமோ ஆழமோ அற்றது. அவருடைய சொரூபமோ ஜோதி பிந்து சொரூபமானது, புள்ளி வடிவமானவர். புள்ளி என்பதே ஒரு இன்ஃபினிட்டி என்றுதான் கூறப்படுகின்றது. அதற்கும் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. ஆகவே அவருடைய குணமாக கடலாக இருந்தாலும், அவருடைய சொரூபமாக ஜோதி புள்ளியாக இருந்தாலும் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். அவர் கொடுக்கும் பொழுது கூட எந்த ஒரு வேறுபாடுகளையும் எப்பொழுதும் பார்ப்பதே இல்லை. அவர் ஒருவரைத்தான் சதா சிவன் என்று கூறுகின்றோம். ஏனால் என்றுமே மாறாத நிலையில் இருக்கக்கூடியவர். உதாரணமாக நாம் பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகியிருக்கின்றோம். நமக்கு அவர் தன்னுடைய அரசாட்சியை கொடுத்தாலும் சரி, அல்லது கஜானாக்களை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் எந்த ஒரு வேறுபாடையும் பார்ப்பது இல்லை அல்லவா? நாம் படித்தவர்களா அல்லது படிக்காதவர்களா, நாம் இளைஞர்களா அல்லது வயதானவர்களா, நாம் இந்த ஜாதியை சேர்ந்தவரா அல்லது இன்னொரு ஜாதியை சேர்ந்தவரா, நாம் இந்த தேசத்தை சேர்ந்தவரா அல்லது மற்றொரு தேசத்தை சேர்ந்தவரா, அல்லது இந்த மொழியை பேசக்கூடியவரா வேறொரு மொழியை நாம் பேசக்கூடியவரா, ஆக எந்த ஒரு வித்தியாசமும் பார்ப்பதே இல்லை. மேலும் நான் எத்தனை ஆண்டுகளாக இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறேன், அதை பொறுத்து ஒரு சீனியாரிட்டியோ அல்லது ஜூனியாரிட்டியோ அவர் பார்ப்பதே இல்லை. ஆக எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் எல்லைக்கட்பட்ட செல்வங்களை நமக்கு அளிக்கின்ற காரணத்தினால்தான் அவர் ஒரு யூனிக் தலைப்பட்டவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய குணாதிசயத்தில் முக்கியமான இந்த குணத்தை நாம் தாரணை செய்ய வேண்டி இருக்கின்றது. மேலும் அவருடைய செயல்பாடுகளில் முக்கியமானது பதித்தமானவர்களை பாவனமாக செய்வது. ஆக நாமும் பாவனமாக வேண்டும், பாவனமாக பிறரையும் ஆக்க வேண்டும், பாவனமான உலகத்திற்கான நம்ம சகயோகத்தை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து துன்பத்தை பிறருக்கு நாம் எக்காரணம் கொண்டும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் யாருக்கும் ஒரு பொழுதும் துன்பம் என்பதே தருவதில்லை. ஆகவேதான் நம்மளுடைய சாற்றில் நம்ம எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா என்பதை நாம் சோதனை செய்கின்றோம். அதை நம்ம தினசரி நடக்க வைக்க கொண்டுகின்றோம். அவருடைய படைப்பே புதுமையானது, கிரியேட்டிவானது. துக்கமற்ற சுகமான ஒரு உலகத்தை படைக்கின்றார். அதாவது தமோ பிரதான உலகத்திலிருந்து சமோ பிரதானமாக உலகமாகவும் ஆத்மாக்களாகவும் நம்மளை மாற்றுகின்றார். ஆக அந்த மாற்றத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அல்லவா? ஆகவேதான் சிவ பாபாவுக்கு சமமாக இருப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியது இந்த பிராமண குல பூஷணமான பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகளாகிய நமக்கு ஒரு அத்தியாவசிய கடமையாக இருக்கின்றது. நாம் காலத்திற்கு ஏற்ப நமது கடமைகளை செய்ய வேண்டும் அல்லவா? இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதுமே இல்லை. ஆகவேதான் இப்பொழுது நாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவது எப்படி என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமே. நல்லது. ஓம் சாந்தி.